மன்னிக்கணும், உங்க அப்பாவை நம்பித்தான் நம்ம இதுவரைக்கும் உங்களுக்கு பணம் கொடுத்தது. எங்க அப்பா பெரிய அரிச்சந்திரன். யோ, அந்த ஆளு ஈவு இறக்கம் இல்லாத ஆளியா? ஈவு இறக்கம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான். அதனால நீங்க உங்க அப்பாவிடம் இருந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு வாங்கோ, நம்மளுக்கு பணம் தர்றான். எங்க அப்பா சீட்டா? யோ, கட்டின பொண்டாட்டிக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தல அந்த ஆளு சீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உனக்கு தெரியுமாயா, யோகியனுக்கு எழுத்து தேவையில்லையா, அயோக்கியனுக்கு அந்த எழுத்துனால பிரயோஜனம் இல்ல. யோ, எங்க அப்பா அயோக்கியா. அதனால என்ன, உங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குது ஐயா. சேட்டு, நான் யோகியா? யோகியத்துக்கும் பணத்துக்கும் என்னையோ சம்பந்தம்? நீ சொல்றது விளையாடாதையா, பணத்தை கூடியா? நான் சத்தியமா சொல்றேன், பணம் கொடுக்கறான் இல்லை. அது மட்டும் இல்லை முனுஜி, இப்போ நீங்க காருக்கு மாசம் மாசம் பணம் கட்டுறீங்களோ இல்லையோ, அது ஒரு தேதி தள்ளா கூட சேர்த்து காரை ஜப்தி பண்றான். முடிச்சு விட்டேன். யோ, இத 4ஆம் தேதியே சொல்லியிருந்தாக்கா நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன். கடைசி நேரத்தில் இப்படி கழுத்த இருக்கிறியா? யோ சேட்டு, நீ பணம் கொடுத்தா ஒருத்தருடைய படிப்பே பாழா போடியா, ஒரு குடும்பமே சந்திக்கு வந்துறியா? சேட்டு, இந்த மாதிரி அந்த மாடா உடைக்கிறியா? மாடா உடைச்சு உனக்கு பணத்தை திருப்பி தருவியா? யோ, கல்லாவை தரையா? சேட்டு, கெஞ்சி கேட்கறேன், கல்லாவை தரையா? அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? இப்படியே போயிட போறப்போ கல்லாவை இனி நீ திறக்க போறதில்லை. வாடிங்க. பால் கொடுக்குற லட்சணம் அடி. கடனை கொடுக்குறிய? ஹோட்டல்ல சர்வர் கூட சந்தோஷமா கொடுக்குறாங்கடி. பொண்டாட்டியா பாலா கொடுக்குற, பாயசம் கொடுக்குற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க, மூடி வச்சுக்கிட்டு இருக்கே. தபா, இனிமே என்கிட்ட சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசுறதா இருந்தா என்கிட்ட இருக்கணும், இல்லன்னா நான் இதை வீட்டு விட்டு வெளியே போயிடுவேன். என்னங்க நீங்க இப்படி வாங்க, உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க. அப்படி ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கோவிச்சுக்கிறீங்க? நானே ஏதாவது தப்பா நடந்திருந்தா கூட நாயே இப்படி நடந்துக்கன்னா நடந்துகிட்டு போறேன். அதை விட்டுட்டு நான் போறேன் நீ போறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்களே போயிட்டா அப்புறம் எங்களுக்கு எல்லாம் இங்க என்ன வேலை இருக்குங்க சொல்லுங்க. இந்த மாதிரி தினமும் ஒரு நாளாவது என்கிட்ட பேச மாட்டேன்றியே, அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுறியா? இல்லைங்க, நீங்க சாப்பிடு. இல்ல, நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். என்ன சவகாசமா உட்கார்ந்து இருக்கு? எழுந்திரியா? என்ன என்ன புள்ள என்ன தெரியலையா? 5 வருஷத்துக்கு முந்தி ஒன்னா கான்ட்ராக்ட் எடுத்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாரிச்சு ஒன்னா பழகி ஒன்னா சாப்பிட்டதெல்லாம் மறந்தே விட்டுக்கலாம். எங்க வந்தப்பா? நானா என் பையனுக்கு பொண்ணை கேட்டு போலான்னு வந்தேன். உன் பையன் எனக்கு தெரியும். தெருவா குடிச்சுட்டு வீதி வீதியா சுத்துறான அந்த அயோக்கிய பையனுக்கு என் பொண்ணு வேணுமா? பையன் இது என்ன புள்ள, சின்ன புள்ள விளையாட்டு. நாமெல்லாம் அப்படி இருக்கலையா? கல்யாணம் ஆன ஒரு படம் அவனும் தெரிஞ்சுட்டு போறான். அவன் தெரிஞ்சா நீ எப்ப தெரிந்து போற? நேரு நானும் தெரிஞ்சு இன்னும் என்ன பிரயோஜனம்? என்ன தெரிஞ்சு பிரயோஜனம்? இவ்வளவு பெரிய வீட்டுல மாடிப்படி ஏறி இது பெட்ரூம், திறந்த வீட்டுல நாய் போடுற மாதிரி போற. உங்க போட்டு குடும்பத்துக்கு பெண்ணு வேற. போய வழிய போய வழிய உட்காராத. யாரும் உட்காந்து போய உள்ள ஒண்ணு சொல்றேன், நானும் உங்க மாதிரி பெரிய பணக்காரங்கிறத உங்க மனசுல வச்சுக்கிறோம். பணத்து மேல பேர